Hi friends, welcome to Agathian channel. இன்னைக்கு என்ன டிஷ் செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா டால் டோக்லி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டால் டோக்லி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் தனியா எடுத்துக்கலாம். அது வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து நைஸா இல்லாம கொரகொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதுல கொஞ்சமா மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். தனியா உடைச்ச தனியா வந்து இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப தூளாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்பவும் பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம எப்பவும் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டால் செய்யணும். டால் செய்கிறதுக்கு வந்து நான் வீட்டில் இருக்க தோல் பைத்தம்பருப்பே வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 4 டம்ளர் வந்து பச்சை பயிறு எடுத்திருக்கேன். 4 டம்ளர் பயிர் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் மாவு ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டையாக எடுத்து கையில் தட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரே மாதிரியே மாவு வந்து தட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டுறதுக்கு டைம் இல்லாதவங்க நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே பெருசாக சப்பாத்தியாக தேய்ச்சிட்டு ஒரு நைஃபால் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஆனால் எல்லாமே வந்து ஈவனாக ஒரே மாதிரி இருந்தால் அது டாலில் சேர்த்து வேக வைக்கும் போது ஒரே மாதிரி வேகும். இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே தட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. இப்போ எல்லா மாவுமே ஈவனாக ஒரே மாதிரி தட்டியாச்சு. அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மேலே கோதுமை மாவு தூவி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டாலுக்கு தேவையானவை பார்த்துக்கலாம். 3 பெரிய தக்காளி, 3 வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 லெமன் எல்லாமே நறுக்கி ரெடியாக வச்சுட்டு குக்கரில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் ஜீரகம், கடுகு, உளுந்து எல்லாமே 1 ஸ்பூன் எடுத்துட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து சப்பாத்தி மாவுலேயும் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த பைத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பைத்தம்பருப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இது நல்லா கொதிச்சு வரணும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி இதில் சேர்த்துக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். அப்போ தான் வந்து நம்ம தட்டி வச்சுருக்க சப்பாத்தி வந்து ஒன்று ஒட்டாமல் இருக்கும். எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்து குக்கர் மூடிடலாம். பொங்காமல் இருக்கும். மூடிட்டு 6 விசில் வச்சுக்கிறேன். விசில் வந்து ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். டால் டோக்லி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவு மட்டும் பார்த்து கரெக்டாக வச்சுக்கணும். ஏன்னா டால் இருக்கிறனால தண்ணி கம்மியாக இருந்தால் அடி பிடிச்சிடும் சீக்கிரமாக. தண்ணி கொஞ்சம் கூட வச்சு விசில் வச்சுக்கலாம்.
இப்போ டால் டோக்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டால் டோக்லிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது அந்த நெய் தான். நெய் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். டால் டோக்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாப்பிடும்போது டால் டோக்லி மேலே நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.